ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வாக் இன் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னைக்கு வாக் இன் டிரைவ், ஸோ எந்தெந்த ரோலுக்குலாம் வாக் இன் டிரைவ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஜாப்க்கு வந்து வாக் இன் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ட்ரைனி, ஹெச்ஆர் ட்ரைனி, QA ஃப்ரெஷர்ஸ், சிஸ்டம் அட்மின் அப்படிங்கிற ஒரு 4 ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வாக் இன் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாக் இன் டிரைவ் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் வாக் இன் டிரைவ் எந்த லொக்கேஷன் அந்த எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலும் சரி, இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து வாக் இன் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஐம் அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து வாக் இன் டிரைவ் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வாக் இன் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட போர்ட்ஃபோலியோஸ், உங்கள் ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாக் இன் டிரைவ் போங்க. தென் அந்த எடிட் பண்ணுறதுக்காக ரெஸ்யூம்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து வாக் இன் டிரைவ் வந்து நாளைக்கு போகிறேன், எனக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட 1-to-1 மென்டர்ஷிப் வேணாலும் நான் 1-to-1 மென்டர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து இன்றைக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் வந்து சாஃப்ட்வேரில் 4 டொமைனுக்கு வந்து வாக் இன் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரைனி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வாக் இன் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேண்டிடேட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாவா அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டைம் அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5th ஏப்ரல் இல்லைனா 6th ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இன்றைக்கி தான் வந்து 5th ஏப்ரல், தென் நாளைக்கு 5th ஏப்ரல், இன்றைக்கி 4th ஏப்ரல். நாளைக்கு தென் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5th and 6th ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் 9:30 AM 12 PM வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்னிங்லேருந்து இது வந்து மதியானம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நமக்கு வந்து எந்த ஆஃபீஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். தென் இவங்களே கொடுத்துருக்காங்க மேப்போட லொக்கேஷன், நாவலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷனில் இவங்க கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஜாபோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கிராஜுவேட்ஸ் இன் BE, BTech, ME, MTech, MCA, BCA, BSc, CS from 2022, 2023 or 2024 with skills in Java, Python, C++ and C# அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. BE, BTech அப்ளை பண்ணலாம், ME, MTech, தென் அதுக்கப்புறம் BCA, MCA, BSc, CS இவங்களாம் அப்ளை பண்ணலாம். 2023 பேட்ச், 2022 பேட்ச், 2024 பேட்ச் அது இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜாவா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லை பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லை C++ தெரிஞ்சிருக்கணும், இல்லை C# தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லீட் ஃபுல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், கோட் அண்ட் ட்ரபிள் ஷூட் சாஃப்ட்வேர், என்ஹான்ஸ் ப்ரோக்ராம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கண்டிப்பாக அந்த மெத்தடாலஜிஸும் சரி, அந்த ஃபங்க்ஷன்ஸும் சரி உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நமக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, BE, BTech, ME, MTech, MCA, BCA, BSc, CS கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் 2022, 2023, 2024 ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இமீடியட் ஜாயினஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உடனே ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு SDLC சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும், தென் அதுக்கப்புறம் கோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெஸ்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ட்ரபிள் ஷூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அந்த கோடிங்ஸுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ரைட்டாக கிளியரான கோடிங்ஸை வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே உங்கள் ஸ்கில்ஸை வந்து அப்ஸ்கில் பண்ண ஒரு உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுலேயே வந்து இன்டர்வியூ லெவல் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு MCQ மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், தென் அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும், தென் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இதில் பெருசாக மென்ஷன் பண்ணல. யூஜி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, BSc இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், BTech, BE அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PG பார்த்தீங்கன்னா MSc, MS, தென் MTech இன் ஸ்பெசிஃபிகேஷன், MCA அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்து கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு உங்களுக்கு ஜாவா ஆர் பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அனதர் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HR ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த HR ட்ரைனிங் ரோலுக்கு வந்து ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த சேம் கம்பெனி தான், சாஃப்ட்வியா அப்படிங்கிற ஒரு சேம் கம்பெனி தான். இவங்களும் சென்னை அதே லொக்கேஷனில் தான் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எப்போ வந்து இன்டர்வியூ வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5th ஏப்ரல்லேருந்து 6th ஏப்ரல் வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே டைமுக்கு தான். தென் இந்த லொக்கேஷனுமே வந்து சேம் லொக்கேஷன் தான். இவங்களுக்கு என்ன ஜாப் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வித் பேட்ச்
பேச்சுலர்ஸ் டிகிரி, செட்டிலர் கம்யூனிகேஷன், ப்ரோஆக்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனல் எபிலிட்டிஸ். தென் மேனேஜ் எம்ப்ளாய்ஸ் லைஃப் சைக்கிள், டேலண்ட் அக்வசிஷன், ஹச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் தேவை. அவங்களுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும், நல்ல கம்யூனிகேஷனோட ப்ரோஆக்டிவ் ஆட்டிடியூடோட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸோட லைஃப் சைக்கிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், டேலண்ட் அக்வசிஷனாக என்ன தெரிஞ்சிருக்கணும், ஹச்ஆர் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜாப் லொகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் பேக்ரவுண்டு பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் லெவல் கண்டிப்பாக இருக்கணும். தென் ப்ரோஆக்டிவாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீம் பிளேயராக, நல்ல பிளேயராக நீங்கள் வந்து ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து சம் பேசிக் ஹச்ஆர்னா சம் பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா comprehensive talent acquisition, HR operations, engagement vibes and employee support and onboarding, data management. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வேறு எதுவுமே பெருசாக மென்ஷன் பண்ணல. தென் கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில், ஐடி ரெக்கமெண்ட், கோஆர்டினேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஹச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹச்ஆர் ட்ரைனிக்கு. தென் QA ஃப்ரெஷர் பார்த்தீங்கன்னா தென் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா QA ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெஷர்லேருந்து 1 year ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி மேல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 5th to 6th April, அதே டேட் அண்ட் அதே டைம் தான். தென் அதுக்கப்புறம் அதே லொக்கேஷன் தான். இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கிராஜுவேட் வித் சர்டிஃபிகேஷன் இன் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அண்ட் நாலேஜ் ஆஃப் செலினியம் வெப் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அசிஸ்ட் இன் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங், டிசைன் டெஸ்ட் கேசஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டெஸ்ட் பிளான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்டிங்கில் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும் நீங்கள் முடிச்ச மாதிரி. தென் அதுக்கப்புறம் அதில் இருக்க நாலேஜ்மே டெஸ்டிங்கில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை பற்றி ஒரு நாலேஜஸ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் டெஸ்ட் கேசஸ் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட் பிளான் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஃபங்க்ஷனல் அந்த டெஸ்ட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பிளானிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் கொலாபரேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த கீ ஸ்கில்ஸ்லாம் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2023 and 2024 கிராஜுவேட்ஸ் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி கூட வித்தின் ஒரு 1 hourல ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும். தென் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு 1 hourக்கு உள்ள ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இன்டர்வியூக்கு நீங்கள் நாளைக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்களோட ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணி உங்களுக்கு இருக்க சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் மேண்டேட்டரி சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலினியம் வெப் டிரைவர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஜாவா இல்லைனா பைத்தானில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன். தென் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து QA ஃப்ரெஷர்ஸ்க்கு இது வந்து சொல்லியிருக்காங்க. தென் வேறு அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த சிஸ்டம் அட்மின் ரோலுக்கு வந்து ஸோ ஒன்லி மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. CCNA சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். தென் இவங்களுக்கு டைம் அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா 7th April and 8th April அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 5th and 6th கிடையாது, 7th and 8th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே லொக்கேஷன் தான் நமக்கு வந்துட்டு. ஸோ ஜாபோட ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா CCNA சர்டிஃபைட் வித் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் IT, நாலேஜ் ஆஃப் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ், தென் மேனேஜ் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இம்ப்ளிமெண்ட் செக்யூரிட்டி மீன்ஸ், மானிட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு CCNA சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கீ ஸ்கில்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், தென் மானிட்டரிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், தென் செக்யூரிட்டி, பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி, கொலாபரேஷன் வித் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற கீ ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸோ CCNA சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் IT அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க் நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காமனாக எல்லா ஜாப்க்கும் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கிறதா அது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் டீம் பிளேயராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், க்ரோத் அண்ட் மென்டர்ஷிப்ஸ் இருக்கும், டைனமிக் ஒர்க் என்வரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 7th and 8th April தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே வென்யூ தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு, யாராவது வாக் இன் டிரைவ் போகணும்னு நினைக்கிற பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் 4 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த 4 ஓப்பனிங்ஸுமே வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒன்று நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோஸை நல்லா வெல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் வந்து வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ரெஸ்யூம்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இன்கேஸ் வந்துட்டு நான் வந்து சர்டிஃபிகேஷன் முடிக்கணும், இந்த மாதிரி சிசிஎன்ஏல இருக்கட்டும், இல்லை டெஸ்டிங்கில் இருக்கட்டும், கண்டிப்பாக மேண்டேட்டரி உங்கள் சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. நான் வந்து கலெக்ஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸை இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொரீஸை வந்து கண்டிப்பாக கிளியர் கட்டாக டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.